கொஞ்சம் அதுக்கு கம்மின்ற மாதிரி சொல்லலாம். எம்டியில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். நீங்கள் வண்டி வாங்குறதுல அதை மெயின்டைன் பண்ணுறது உண்மையாலுமே ஒரு முக்கியமான வேலை. 6800 rupees பே பண்ணியிருந்தேன். ஹே காய்ஸ், நான் தான் அவங்க 2 wheels ட்ராவலர். இன்றைக்கி நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த MT15 லாங் டைம் ஓனர்ஷிப் ரிவ்யூ அண்ட் ரன்னிங் காஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இந்த பைக்கை ஓன் பண்ணி கிட்டத்தட்ட 2 years கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் 1 month கம்ப்ளீட் ஆக போகுது. ஆக்சுவலி நான் இது வரையும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ஒரு 22,000 கிட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். 20,000 மினிமம் வச்சுங்க. 20,000 நான் 20,000 கிலோமீட்டர்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த பைக்கை ரன் பண்ணுறதுக்கு இந்த பைக்கை வாங்கின பிறகு இந்த MT15 ரன்னிங் காஸ்ட் எவ்வளோ, ஓனர்ஷிப் காஸ்ட் எவ்வளோன்றதை பற்றிலாம் பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் யாராவது இந்த பைக்கை வாங்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தாலோ, ஆல்ரெடி இந்த பைக்கை நீங்கள் புதுசாக வாங்கியிருந்தாலோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியா கிடைக்கும் இந்த பைக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுன்றது. ஏன்னா ஒரு பைக்கை வாங்குறத விட அந்த பைக்கை வாங்கி ஒரு பர்ஃபெக்டான ஷேப்பில் அந்த புது பைக் மாதிரியே மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஸோ நான் அந்த வேலையை கொஞ்சம் ஓரளவு நல்லா பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 20,000 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது வரலையும் வண்டியில் எந்த ஒரு மேஜர் ப்ராப்ளமே வரல. என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. சேம் டைம் நான் அதுக்கேற்ற மாதிரி இந்த வண்டியை மெயின்டைனும் பண்ணியிருக்கேன். எப்போலாம் ஸ்பேர்ஸ் சேஞ்ச் பண்ணணுமோ அப்போல்லாம் சேஞ்ச் பண்ணி கரெக்டான சர்வீஸ் இன்டர்வலுக்கு நான் அதை சர்வீஸ் விட்டு ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இதோடைய ரன்னிங் காஸ்ட், சர்வீஸ் காஸ்ட் எல்லாமே பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவை நம்ம ஒரு 4 பார்ட்டாக பிரிச்சுலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதோடைய பையிங் ஸ்டோரி, செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இதோடைய பெர்ஃபார்மன்ஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட், அண்டு 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா இது டூரிங்க்கெலாம் எப்படி இருக்குது, அண்டு 5th இது கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதோடைய பையிங் ஸ்டோரி பற்றி நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாகவே பேசியிருக்கேன். பட் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நான் இப்போ ஒன்று சொல்கிறேன். இந்த பைக்கை வாங்கிறதுக்கு முன்னாடி நான் டியூக் 390 வாங்கலாம்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். டியூக் 390 வாங்குறதுக்கு நான் லோன் போட்டாச்சும் வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தேன். பட் அந்த டைமில் எனக்கு லோன் எடுக்கிற ஐடியாவும் இல்லை. ஏன்னா தேவையில்லாமல் ஒரு EMI பே பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் ஆல்ரெடி FZ வச்சுருந்தேன். ஸோ FZயோடைய குவாலிட்டி, Yamahaவோடைய இன்ஜின் குவாலிட்டி இப்படி இருக்கு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அட்லீஸ்ட் டியூக் 200 ஆச்சும் போகலான்னு அப்புறம் ஒரு பிளான் இருந்தது. பட் டியூக் 200ம் இந்த MT15 கிட்டத்தட்ட சேம் டைப் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் தான் டெலிவரி பண்ணுது. பட் டியூக் 200 பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கும். பட் MT15 அந்தளவு அக்ரெசிவ் கிடையாது. பட் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் அதுக்கு கம்மின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இதோடைய பவர் டு வெயிட் ரேஷியோ தான். இதோடைய ட்ரை வெயிட் பார்த்தீங்கன்னா 138 kg தான். பட் டியூக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 kg கிட்டே இப்போ வந்துடுச்சு, ரைட்டுங்களா? ஸோ டியூக்கு தான் இதோட அதிகமாக பவர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் பவர் டு வெயிட் ரேஷியோவால் கிட்டத்தட்ட MT15 டியூக்கு ஈக்குவலான ஒரு பவரை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் கடைசியில் MT15 வாங்கிக்கலான்னு ஒரு முடிவு எடுத்து வாங்கிட்டேன். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் தட். பிகாஸ் இந்த வண்டியை ரெவ் பண்ண உங்களுக்கு என்ன சொல்கிறது, இந்த வண்டி எங்கேயுமே இந்த வண்டியோடைய MT15 என்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு சேச்சுரேட்டே ஆகாது இதோடைய பவர். டியூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட டாப் எண்டில் போகிறப்ப வண்டி கொஞ்சம் அமுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் MT15 நீங்கள் ரெவ் பண்ண வண்டி உங்களுக்கு என்ன சொல்கிறது ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருக்கு. இப்போ பாருங்கள், நான் இப்போ 6th கியர்லேருந்து அதை புல் பண்ணுறேன். பட் எவ்வளோ குயிக்காக அச்சீவ் ஆகுது பாருங்கள் 100லாம். ஸோ இதால் தான் இந்த மெயின் ரீசனுக்காக தான் நான் MT15 வாங்கினேன். ஏன்னா என்ஜின் பயங்கர ஹாப்பியாக இருக்குது ரெவ் பண்ணுறப்ப. நீங்கள் ஐயோ வண்டியை புஷ் பண்ணுறமேன்ற மாதிரி உங்களுக்கு தோணாது. லாங் டூரிங்னா போகிறீங்கன்னா கூட நீங்கள் ஒரு 100-110 நீங்கள் இதெல்லாம் 100 இல்லை 110 உங்களால் க்ரூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவு வண்டி ரொம்ப ஹாப்பியான ஒரு என்ஜின் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது அதை கண்டே பிடிச்சேன். டியூக்கும் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன், சேம் டைம் MT15 டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். பட் MT15 என்ஜின் வேறு லெவல்னே சொல்லலாம். ஸோ இதோடைய சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட் பற்றி இப்போ பேசலாம். ஏன்னா இந்த வண்டியை வாங்கி 2 வருஷம் ஆகுது. நீங்களும் நிறைய பேர் MT15 வாங்கியிருப்பீங்க, இல்லை வாங்குகிற ஐடியாவில் இருப்பீங்க. வண்டி வாங்குறதுல அதை மெயின்டைன் பண்ணுறது உண்மையாலுமே ஒரு முக்கியமான வேலை. ஏன்னா அப்போ தான் வண்டி நம்மளுக்கு எந்த அளவு ப்ளஷர் தருதோ அந்த அளவு நம்மளும் வண்டியை பார்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த சேம் ப்ளஷர் அந்த வண்டியால் கொடுக்க முடியும். ஸோ இந்த வண்டி நான் ஷேப்பில் இதே மாதிரி ஒரு புது பைக் மாதிரி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இன்ஜின் வைஸ் மேபி மேலே பார்க்கறது கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணலை, அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு புது பைக் மாதிரி வச்சுருக்கிறதுக்கு நீங்கள் இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும்னு வச்சிங்களா.
ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம். ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அது அப்சல்யூட்லி பொய். அது ஏன்னா ஃப்ரீ சர்வீஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவங்க எதுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்கன்னா என்ஜின் ஆயிலுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ஜின் ஆயில், அப்புறம் வேறு ஏதாவது சின்ன சின்ன ஸ்பேர், புது வண்டியில் என்ன ஸ்பேர் மாற்ற போகிறாங்க, ஆயில் ஃபில்ட்ரு மாற்றுவாங்களா, அது கூட மாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கு மட்டும்தான் அவங்க சார்ஜ் பண்ண மாட்டாங்க. பட் லேபர்னு போட்டு பெருசாக ஒரு பில்லை போட்டுருவாங்க. பெருசாக கிடையாது, ஒரு 1000 ரூபா 1500 ரூபாய்க்குள்ளே பில்லை போடலாம் வாய்ப்பு இருக்குது. எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 900 ருபீஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு. நான் இதே மாதிரி நிறைய MT15 ஓனர்ஸ் கிட்டே கேட்டேன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 1100 சொன்னாங்க, சில பேர் 1200 சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சர்வீஸ் மட்டும் இது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 கிலோமீட்டர்ஸில் விட்டுருவீங்க. 1000 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு மினிமம் ஒரு 800 ருபீஸ்லேருந்து 1200 ருபீஸ் வரலையும் பில்லு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் 2 சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ் அண்ட் தேர்ட் சர்வீஸ் ரெண்டுமே ஃப்ரீ சர்வீஸ் தான். அதுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ 3000 4000 கிலோமீட்டரில் விடுவீங்கன்னு நினைக்கிறேன். தேர்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 3000லேருந்து இன்னொரு 3000 கிலோமீட்டர் 6000 7000 கிலோமீட்டரில் விடுவீங்க. ரெண்டு சர்வீஸுமே நீங்கள் எவ்வளோ பே பண்ணுவீங்கன்னா 1000லேருந்து 1500 பே பண்ணுவீங்க. இதை ஓவர்டேக் பண்ணிடலாம். ஓகே, செகண்ட் அண்ட் தேர்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் ஒரு 1000லேருந்து ஒரு 1500 பே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது என்ஜின் பிரேக் இன் பீரியட்னு சொல்லுவாங்க. என்ஜின் பிரேக் இன் பீரியட்னா வண்டி வாங்கி 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்கள் டாப் ஸ்பீடு அதெல்லாம் செக் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் ஏன்னா என்ஜின் வந்து பழகணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த என்ஜின் பிரேக் இன் பீரியட் சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு இதில் நிறைய டவுட் இருக்குது. நான் இந்த பைக் எடுத்தப்போ எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. ஏன்னா நான் இப்போ பெங்களூரில் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். நான் சேலமில் தான் வண்டி எடுத்துகிட்டு நான் இமீடியட்டாக பெங்களூருக்கு எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஸோ ஆனால் என்ன சொன்னாங்க, என்ஜின் பிரேக் இன் பீரியட் வெளியில் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் அப்புறம் தான் போயிட்டு Yamahaவுடைய மேனுவலை ஃபுல்லாக படித்தேன். நீங்கள் அந்த 1000 கிலோமீட்டர்ஸில் 2 பார்ட்டாக பிரித்து போட்டிருப்பாங்க என்ஜின் பிரேக் இன் பீரியடுக்கு. ஃபஸ்ட்டு 500 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4000 RPM நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் 4000 RPM நீங்கள் தாண்ட முடியாது. 4000 RPM வந்து 6000 RPM நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு 500 கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்கள் 4000 RPM வந்து 6000 RPMக்குள்ளே தான் வண்டியை ஓட்டணுமே. மினிமம் நீங்கள் 6000 RPM வரலையும் ஓட்டலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஒரே கியரில் மட்டும் போகக்கூடாது. வண்டி வாங்கின புதுசில் எல்லா கியர்லையுமே நீங்கள் வண்டியை அந்த பர்டிகுலர் ரெவ் லிமிட்டருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அந்த பர்டிகுலர் RPM நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் கியரில் இருந்தீங்கன்னா அந்த 4000 RPMோ இல்லை 6000 RPMோ கட்டத்தில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4000 RPM வச்சுக்குவோம். 4000 RPM நீங்கள் வண்டி எப்படி ரெவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் செகண்ட் கியர் மாற்றணும். அப்புறம் அதே மாதிரி எல்லா கியருக்குமே 6 கியர்ஸுமே அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வண்டி என்ஜின் கொஞ்சம் நல்லா செட் ஆகும்ன்ற மாதிரி Yamaha மேனுவல்லே போட்டிருப்பாங்க. ஸோ 5000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் 7000 RPM வரலையும் எடுத்துகிட்டு போகலாம். 7000 RPM வரலையும் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இந்த வண்டி அசால்ட்டாக ஒரு 90 km/hலாம் க்ரூஸ் பண்ணுவோம். 99 வரையும் கூட போச்சுன்னு நினைக்கிறேன் 7000 RPM வரலையும். ஆனால் VVA ஆக்டிவேட் ஆகாது. பட் நீங்கள் 7300 VVA ஆக்டிவேட் ஆகும். பட் நீங்கள் 7000 வரலையும் நீங்கள் வண்டியை க்ரூஸ் பண்ணலாம் எல்லா கியர்லையுமே. ஸோ அந்த மாதிரி தான் 500 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளே விட்டுட்டு மிச்சம் 500 கிலோமீட்டர்ஸ் இருக்கப்போ நான் பெங்களூர் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ இப்போ நம்ம பெய்ட் சர்வீஸ் பார்த்துக்கு வருவோம். அதாவது 4th சர்வீஸ்லேருந்து ஆரம்பிப்போம். 4th சர்வீஸ்லேருந்து தான் உங்களுக்கு இந்த வண்டி உண்மையான செலவு உங்களுக்கு தெரியும். ஃபோர்த்து சர்வீஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த செலவும் ஆகாது. ஏன்னா வண்டியில் எந்த ஸ்பேரும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. பட்டு நீங்கள் ஸ்டில் நீங்கள் ஒரு 3000 வரலையும் நீங்கள் பே பண்ணுவீங்க 4th சர்வீஸுக்கு மட்டும். அது எப்படின்னு தான் எனக்கு கரெக்டாக தெரியல. ஏன்னா 3rd சர்வீஸில் என்ன பண்ணுவாங்களோ கிட்டத்தட்ட சேம் தான் 4th சர்வீஸ்க்கும் பண்ணுவாங்க. நானும் ஸ்பேரும் எதுவும் சேஞ்சும் பண்ணல. பட் நான் கிட்டத்தட்ட 2800 ருபீஸ் சொல்லி நான் பே பண்ண நினைக்கிறேன். எனக்கு 2800 பே பண்ண மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் பே பண்ணுவோம். ஏன்னா வாட்டர் வாஷ் எல்லாமே பில்லு போடுவாங்க அந்த டைம். ஃப்ரீ சர்வீஸில் இருந்தப்போ வாட்டர் வாஷ்லாம் பில்லே போட மாட்டாங்க. பட் பெய்ட் சர்வீஸ் இருந்தப்போ வாட்டர் வாஷு அவங்க பண்ணுற எல்லா வேலைக்குமே பில்லு போடுவாங்க. அது எந்த ஷோரூம் இருந்தாலும் சரி எல்லா வேலைக்குமே பில்லு போடுவாங்க. அப்புறம் 5th சர்வீஸில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃபோர்க் ஆயில் ஏதாவது ஒன்றிருந்தால் அதை சேஞ்ச் பண்ணுவீங்க. பிரேக் பேட்ஸ் சேஞ்ச் பண்ணுவீங்க. பிரேக் பேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் ஆகும் ஒரு சைடுக்கு. பிரேக் பேட்ஸ் சேஞ்ச் பண்ணுவீங்க. 2 சைடும் அது 800 ரூபா ஆயிடுச்சு. 800 ரூபா ப்ளஸ் லேபர் ப்ளஸ் ஜிஎஸ்டி 2 ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. ஸோ இதெல்லாம் போட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு பிரேக் பேட் சேஞ்ச் பண்ண காஸ்ட்டே 1000 ரூபா வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் சர்வீஸ் ஸ்டேஷனில் வர்றப்போ பில்லு எக்கச்சக்கமாக ஆகும். 5th சர்வீஸ் வரப்போ நீங்கள் ஒரு 3000லேருந்து 4500 அந்த மாதிரிக்குள்ளே பே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் வண்டி ஓட தேய்மானாக கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் பில் எக்ஸ்ட்ரா தான் வரும். நான் இப்போ 6th 7th சர்வீஸ் நான் லாஸ்ட்டாக பண்ணேன்.
கடைசியாக பண்ண 7th சர்வீஸில் இந்த ஒரு எம்டி போகுது பாருங்கள். பின்னாடி அந்த ரேக்லாம் போட்டு வச்சுருக்காங்க, அதை பற்றி நம்ம பேசுவோம். வைசர் போட்டு வச்சுருக்காங்க, அதை பற்றி நம்ம பேசுவோம். நைஸ். ஆனால் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு அந்த எம்டி. ஓகே, 6th 7th இப்போ ரீசெண்டாக 7th சர்வீஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ 7th சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ பே பண்ணால் கிட்டத்தட்ட 6,800 ருபீஸ் பே பண்ணியிருந்தேன். 6,800 ருபீஸ் பே பண்ணியிருந்தேன். ஏன் இந்த டைம் இவ்வளோ செலவுனா, பிரேக் பேட்ஸ் சேஞ்ச் பண்ணேன், அப்புறம் எம்டியில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான், நீங்கள் எங்கே வேணாலும் பூந்து போக முடியும். ஐ மீன் இதெல்லாம் நீங்கள் யார் வேணாலும் பூந்து போகலாம், பட்டு பொதுவாக சொல்கிறேன். மற்ற பைக்கோட இந்த பைக்கு சிட்டிலையும் சரி, இந்த பைக் மெனூவர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த பைக் மெனூவர் பண்ணுறதுக்கு. நீங்கள் பெருசாக எந்த ஒரு இன்புட்டுமே உங்கள் சைட்லேருந்து கொடுக்க தேவை. இதோட டிராஃபிக்காக இருக்குது.